கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துருக்குதா, கல்லீரல் வீக்கமா இருக்குதா, கல்லீரல்ல புண்கள் வந்திருக்குதா, கல்லீரல்ல பலப்படணுமா? ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்ற இந்த 2 மூலிகைகளை ஒரு மண்டலம் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்துக்கு வந்துருங்க. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கும் கல்லீரல் பலப்படுவதற்கும் ஒரு அற்புதமான 2 மூலிகைகளை குறித்து நீங்கள் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நேயர்களே, கல்லீரல் செயல்பாடு குறைஞ்சா மஞ்சள் நோய் வரங்க. மஞ்சள் நோய்னாக்கா மஞ்சக்காமலை வருங்க. அதே போல் கல்லீரல் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பித்தப்பை கல் உருவாகுங்க. அதே போல் இந்த கல்லீரல் செயல்பாடு குறைஞ்சிட்டு வந்தாக்கா எல்லா நோய்களும் வருங்க. கல்லீரல் தாங்க ராஜ உறுப்புகளில் பெரிய மகத்தமான ஒரு உறுப்பு தாங்க அந்த கல்லீரல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டி லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு படிஞ்சிருக்குது. அதே லிவர் பார்த்தீங்கன்னாக்கா ஊதிட்டு இருக்குது, ஒரு பக்கம் ஊதிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா புண்ணுகள் ஏற்பட்டிருக்குது. இப்படி பல விதமாக இந்த கல்லீரல் செயல்பாடை குறித்து இன்றைக்கி பார்க்குறேங்க. இதே போல் கல்லீரல் பலவீனப்பட்டாக்கா கண்டிப்பாக மஞ்சள் நோய் ஸ்டார்ட் ஆகுங்க. நீங்கள் பித்த நீர் பார்த்தீங்கன்னாக்கா அது மஞ்சளாக தாங்க இருக்கும். இப்படி இந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடியதும் அதே போல் கல்லீரலுக்கு இருக்கிற கிருமி தொற்றாகிட்டும் கல்லீரல் செயல்பாடுகளை சீராக்கக்கூடிய ஒரு அற்புதமான 2 மூலிகை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஒன்று என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கீழா நெல்லிங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நீக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லியும் நம்ம மறந்துட்டுங்க. வள்ளல் பெருமான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி 48 நாள் பயன்படுத்தினாக்கா கல்லீரல் முழுமையாக எல்லா செயல்பாடுகளும் சீராகன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறாருங்க. நாம் இந்த கல்லீரலுக்கு எவ்வளோ பெரிய பெரிய மருத்துவம் தேடிட்டு இருக்கிறோங்க. ஆனால் எளிமையாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை தாங்க இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிழாநெல்லி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் 48 நாளுங்க எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை என்ன பண்ணுனாக்கா ஒரு கைப்பிடி எடுத்துக்கணுங்க. அதே போல் கிழாநெல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கணுங்க. இரண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நீர் விட்டு அரைக்கலாங்க. அது ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டு காலையில் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா மோரில் என்ன பண்ணுனாக்கா இதை குடிக்கலாங்க. இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாக்கா. அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுனாக்கா இது ரெண்டுமே என்ன பண்ணுனாக்கா இது ஒரு 150 கிராம், இது ஒரு 100 கிராம், 250 கிராம். நீங்கள் என்ன பண்ணுனாக்கா இந்த இலைகளை எடுத்துட்டு நேல் வேணாக்கா காய போட்டு சூர்ணமாக்கி ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணனாக்கா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வெண்ணெயில் சாப்பிட்லாங்க. வெண்ணெயில் குழைச்சி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. அதே மாதிரி நெய் ரொம்ப அற்புதங்க, நெய்யில் குழைச்சி சாப்பிட்லாங்க. இப்படி சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக இந்த எத்தனை நாள் 48 நாளுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 நாளில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. 48 நாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் சீராகக்கூடியது தாங்க இந்த 2 மூலிகைகளும். அதே போல் உங்களுக்கு மஞ்சள் நோய் வராதுங்க. அதே போல் பித்த நீர் சரியாக சுரக்குங்க, ஜீரண சக்தி உண்டாகுங்க, மலச்சிக்கல் போக்குங்க, எத்தனை நோய் பாருங்கள். அதே போல் சிறுநீரகத்தில் செயல்பாடு சரியாகும், கணைத்துணை செயல்பாடு சரியாகும். உங்களுக்கு லிவர் சரியானவே கணைத்துணை செயல்பாடு, கிட்னியுடைய செயல்பாடு, ஹார்ட் ஃபங்க்ஷனு எல்லாம் முழுமையாக உங்களுக்கு சரியான இயக்கத்துக்கு வந்துடுங்க. அற்புதமான மூலிகை தாங்க நம்ம வள்ளல் பெருமான் சொல்லிட்டு போய்கிறாரு. இன்றைக்கி எத்தனையோ லிவருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பலன் இல்லைன்றீங்களா? இந்த 2 மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.